நமக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும். அதற்கு பிறகு தேசிக்கு தான் பாடுறாங்க. 2வது முறையும் தேசிக்கு தான் பாடியதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு. அதற்கு எல்லாம் போது நம்மளுடைய சபாநாயகர் நீங்க எல்லாம் வாயில வந்துட்டு இதற்கிடையில புகுந்த நம்ம சபாநாயகர் என்ன சொன்னான்னா, எந்த பாட்டை எங்க போடணும் எத்தனை முறை போடணுங்கிறத என்னுடைய சுய விருப்பம். இது சபாநாயகர் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். நீங்க வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க அப்படின்னு எதிர்த்து இந்த திமுக எம்எல்ஏ கேட்டு வாயை மூடி உட்கார வச்சிட்டாங்க. இதே மாதிரியாக இன்னைக்கு வந்து சட்டசபை ஒரு கலகலப்பா இருந்துச்சு. நமக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். பழைய காலகட்டங்கள் இப்படிதான் நடந்துச்சு. இதே மாதிரி அடிதடி சண்டைலாம் நடக்கும். அதுவும் எம்ஜிஆர் காலகட்டங்களில், ஜெயலலிதா காலகட்டங்கள்லாம் அடிச்சு பிடிச்சி ஜெயலலிதா பிடிச்சி தலைமுடியெல்லாம் பிடிச்சி கிழிச்சு விட்டது. இவங்க எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ எப்பவுமே ரவுடித்தனமாக தான் நடத்துவாங்க. அவங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். அடிக்க வர்றது திட்டுறது அப்படிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. 108 பேர் ஓய் அப்படின்னு சவுண்டு கேட்டா 108 சவுண்டு ஒரு எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓய் ஓய் ஓய்னு அது முடியறதுக்கே 5 நிமிஷம் ஆகும் சட்டமன்றத்தில். இவங்க 59 எம்எல்ஏ உட்காந்துட்டு என்ன கழுத்தரை பத்தி ஏன் பேசுற, கழுத்தரை பத்திலாம் நீ பேசாத, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு பிஎஸ் சாமி எங்கேயா போனார்? அவரை கூப்பிட்டு 4 பேச்சு பேசிருக்கணும். யாராச்சும் பேசிங்கன்னா ஏய் வந்துருக்கிறேன் கதம் அப்படின்னு பேசினா நல்லா இருந்திருக்கணும். இதே மாதிரியாக இன்னைக்கு சட்டசபை முடிந்திருக்கிறது.